Hi everyone, this is RV Charanya. இது South First தமிழ். கரூர் சம்பவத்திற்கு பிறகு மீண்டும் செயல்பாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தங்களுடைய சிறப்பு பொதுக்குழுவை கூட்டி அதுல 12 தீர்மானங்களை நிறைவேற்றிருக்காங்க. இந்த தீர்மானம் மூலமா அவங்க சொல்ல வரக்கூடிய அரசியல் என்ன, அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு எப்படி இருக்கு, விஜய் என்ன சொல்ல வராரு, இந்த வீடியோல பார்க்கலாம். கரூர் சம்பவம் நடக்குது. இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேகா கிட்டத்தட்ட ஒரு முடக்க நிலைக்கே போனது அப்படின்னு சொல்லலாம். விஜயே 2 நாள் கழிச்சுதான் வீடியோ வெளியிட்டாரு. தாவேகாவோட 2ஆம் கட்ட நிர்வாகிகள் கரூருக்கு போகல, அதுக்கு பதிலா அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கறதே தெரியல, தொடர்ந்து தலைமறைவா தான் இருந்தாங்க. நீதிமன்றத்துல முன்ஜாமீன் கேட்டாங்க. கரூர் மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டாரு. சட்டமன்றத்துல தாவேகாவோட செயல்பாடு எப்படி இருந்தது அப்படின்னு விமர்சனம் பண்ணி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு 16 நிமிடம் பேசியிருந்தாரு. அந்த பேச்சுக்கு எதிராக எந்த விதமான அறிக்கையோ விளக்கத்தையோ தாவேகா தரப்புல இருந்து கொடுக்கல. அதற்கு பிறகு எத்தனையோ அரசியல் நிகழ்வுகள் நடந்தது, அது பத்தி எதையுமே தாவேகா நிர்வாகிகள் பேசவும் இல்லை. கரூர் விவகாரம் தொடர்பா தாவேகா மேல பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனா எந்த விமர்சனத்திற்கும் தாவேகாவோட தலைவர் முதற்கொண்டு 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருமே எந்த விளக்கத்தையும் கொடுக்கல. இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்தது, சோசியல் மீடியால ஃபைட் பண்ணது முழுக்க முழுக்க தாவேகாவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். அவங்களே ஒரு கட்டத்துல கடுப்பாகி இந்த கட்சி இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற நிலைக்கு போனாங்க. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு முடக்கமான நிலைக்கு போனது. இவங்க மறுபடியும் எப்ப மீண்டு எழுந்தாங்க அப்படின்னா இந்த வழக்கு சிபிஐக்கு போனதுக்கு பிறகுதான் விஜய் கிட்ட இருந்து ஒரு வரியில ஒரு ட்வீட் வந்தது, நீதி வெல்லும் அப்படிங்கிற ஒரு பதிவு. அதுக்கப்புறம் தான் தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, தாவேகா மறுபடியும் மீண்டு எழும் அப்படின்னு. அடுத்ததா தாவேகா நோக்கி ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது, இவர் கரூர் மக்களை, பாதிக்கப்பட்ட மக்களை எப்ப சந்திப்பாரு அப்படின்னு. ஏன்னா இவங்க 20 லட்சம் நிவாரண நிதி அப்படிங்கறதே நேரடியா கொடுக்கல, வங்கி மூலமா செலுத்திட்டாங்க. அதனால விஜய் கரூர் மக்களை, பாதிக்கப்பட்ட மக்களை எப்ப நேர்ல சந்திப்பாரு, அவங்களுக்கு எப்ப ஆறுதல் சொல்லுவாரு அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில தான் மகாபலிபுரத்துல பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை அழைத்து விஜய் ஆறுதல் சொன்னாரு. அதற்கு பிறகுதான் தாவேகாவில இருந்து அடுத்தடுத்த அறிக்கைகள் வர ஆரம்பிச்சது. தாவேகா மறுபடியும் மீண்டு எழ ஆரம்பிச்சது. திமுக விமர்சனம் பண்ணி ஒவ்வொரு அறிக்கையா வெளிவர ஆரம்பிச்சது. இந்த நிலையில 5ஆம் தேதி நாங்க சிறப்பு பொதுக்குழுவை கூட்டுவோம் அப்படிங்கிற அறிவிப்பையும் அவங்க வெளியிட்டாங்க. அதன்படி நேத்து தாவேகாவோட சிறப்பு பொதுக்குழு நடந்திருக்கு. இதுல ஏறக்குறைய 12 தீர்மானங்களை நிறைவேற்றிருக்காங்க. இந்த 12 தீர்மானங்கள்ல முக்கியமான ஒரு தீர்மானம் அப்படின்னு பார்த்தா அது வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல்ல முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான், கூட்டணி குறித்து அவர் தான் முடிவெடுப்பாரு, எல்லா அதிகாரமும் அவருக்கு தான் கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு தீர்மானம் கடைசி தீர்மானமா நிறைவேற்றிருக்காங்க. ஒட்டுமொத்த அந்த 12 தீர்மானத்துல 8 தீர்மானம் திமுகவை விமர்சனம் பண்ணி திமுகவுக்கு எதிராக நிறைவேற்றிருக்காங்க. விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற தங்களுடைய தீர்மானம் மூலமா தாவேகா என்ன சொல்ல வருது அப்படின்னா, இவ்வளவு நாளும் அதிமுக கூட்டணிக்கு விஜய் போவாரு, இந்திய கூட்டணிக்குல அவர் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில முக்கியமா கரூர் சம்பவத்துக்கு பிறகு அதிமுகவினரே சொல்ல ஆரம்பிச்சாங்க. எடப்பாடி பழனிசாமியை பேச ஆரம்பிச்சாரு. தங்களுடைய பரப்புரையில தாவேகா கொடி பறக்குது, கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, இப்படி எல்லாம் அவர் பேசினாரு. ஆனா தாவேகா தரப்புல இருந்து எந்த மறுப்பும் இல்லை, எந்த விளக்கமும் இல்லை. அதனால ஒருவேளை கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் தனித்து களம் காணாம அதிமுக கூட்டணி போறாரா, அதிமுக பாஜக கூட்டணியில இடம்பெற போறாரா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்த நிலையில மறுபடியும் அவங்க திட்டவட்டமா கரூர் சம்பவத்திற்கு முன்பு நாங்க என்ன அரசியல் நிலைப்பாட்டுல இருந்தோமோ அதே நிலைப்பாட்டுல தான் நாங்க இப்பவும் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற தீர்மானம். எனவே எங்களுடைய தலைமையில தான் நாங்க தனித்து ஒரு கூட்டணி அமைப்புமே தவிர இன்னொருத்தரோட தலைமையில நாங்க இணைய மாட்டோம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா இந்த தீர்மானம் சொல்லுது. அதே சமயம் இந்த தீர்மானம் குறித்து இன்னொரு விமர்சனமும் எழுது. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இவங்க 234 தொகுதியிலையும் களம் காணுவாங்களா, சிறு சிறு கட்சிகளோட இவங்க கூட்டணி அமைத்தாலும் 200 தொகுதிகள்லையாவது இவங்க நிக்கணும். எனவே 200 தொகுதிகளுக்கும் தாவேகா வேட்பாளர்களை நிறுத்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இந்த கரூர் சம்பவத்துல கட்சி கட்டமைப்பு சரியில்லை அப்படிங்கிற முக்கியமான விமர்சனத்தை மீண்டும் மீண்டும் தாவேகா சந்தித்து வந்த நிலையில் தேர்தலுக்கு குறைவான நாட்களே இருக்கக்கூடிய நிலையில தாவேகாவால 200 வேட்பாளர்களை நிறுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சிலர் முன்வைக்கிறாங்க. அப்ப விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு இந்த தீர்மானம் மூலமா அவங்க நாங்க அதிகமான தொகுதிகளை எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதிமுகவுக்கு மறைமுகமா சொல்றாங்க. இது மூலமா அதிமுக தாவேகாவுக்கு அதிகமான தொகுதிகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படியான ஒரு பேச்சுவார்த்தையை கூட வரக்கூடிய காலங்கள்ல இருக்கக்கூடிய நாட்கள்ல நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. எனவே சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா அதிமுக கிட்ட இருந்து அதிகமான இடங்களை பெறுவதற்கான யுக்தியா இந்த தீர்மானத்தை இவங்க நிறைவேற்றிருக்காங்க அப்படிங்கிற விமர்சனமும் முன்வைக்கப்படுது. அதே சமயம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க விஜய்க்கு பயங்கர ஆதரவு தெரிவிச்சாங்க. இந்த கரூர் விவகாரத்துல ஆளும் கட்சியா கடுமையா விமர்சனம் பண்ணாங்க, விஜய்க்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணாங்க.
ஏன்னா கரூர் சம்பவத்துல விஜயோட அரசியல் நிலைப்பாடு மாறலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தது. அதனாலதான் அதிமுகவினர் விஜய்க்கு ஆதரவாகவும் திமுகவுக்கு எதிராகவும் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்புல பேசிட்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப விஜய் ஒருவேளை தனித்து களம் கண்டார் அப்படின்னா எதிர்காலத்துல எப்படி விஜய் விமர்சனம் பண்றது? நாம பரப்புரை பண்ணும்போது இந்த கரூர் விவகாரம் பத்தி திமுக பேசும், அப்ப நம்மளால பேச முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் அதிமுகவினர் எழுப்புறாங்க. அந்த வகையில விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற அந்த தீர்மானம் அதிமுகவினருக்கு அதிருப்தியை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல அந்த தீர்மானத்துல திமுகவை விமர்சனம் பண்ணி திமுக அரசை கேள்வி கேட்டு ஏறக்குறைய 8 தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அதுல முக்கியமா வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு அந்த தீர்மானத்துல சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் சிங்கார சென்னை அப்படின்னு சொல்லிட்டு சீரழிந்த சென்னையா ஆக்கியிருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் இப்ப ஆளக்கூடிய அரசு தான், இப்ப இருக்கக்கூடிய ஆளும் கட்சியினர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுக ஆட்சி தொடர்ந்து 10 வருஷம் இருந்தது. ஆனா இந்த விவகாரத்துல அதிமுக மீது எந்த விமர்சனத்தையும் முன்வைக்காம திமுக மீதே தாவேகாவினர் விமர்சனங்களை முன்வைக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்ப எதிர்காலத்துல அதிமுகவோட கூட்டணி போகலாம் அப்படிங்கிறதுக்காக அதிமுக மீதான விமர்சனங்களை இவங்க இப்பவும் தவிர்க்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த தீர்மானம் எழுப்புது. எனவே தாவேகாவோட இந்த சிறப்பு பொதுக்குழுல நிறைவேற்றப்பட்ட இந்த 12 தீர்மானங்கள் மூலமா நாம புரிஞ்சுக்க கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி தாவேகாவினர் என்ன மாதிரியான அரசியல் நிலைப்பாட்டுல இருந்தாங்களோ அதே அரசியல் நிலைப்பாட்டுல தான் இப்பவும் இருக்காங்க. கரூர் விவகாரத்துக்கு முன்பு வரை அவங்க திமுகவை தான் அதிகமா விமர்சனம் பண்ணுவாங்க, அதிமுகவை அவங்க பெரும்பாலும் விமர்சனம் பண்றதே கிடையாது, பாஜகவை அப்பப்ப விமர்சனம் பண்ணுவாங்க. அதே நிலைப்பாடு தான் இப்பவும் எடுத்திருக்காங்க. அவங்க திமுகவை அதிகமா விமர்சனம் பண்றாங்க, நாங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர், நாங்க தனியா கூட்டணி அமைப்போம், நாங்க தான் தலைமையா இருப்போம் அப்படின்னு சொன்னாலும் அதிமுகவை அவங்க விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே போல பாஜகவையும் அப்பப்ப விமர்சனம் பண்றாங்க. எனவே அதிமுக பாஜக கூட்டணியில விஜய் இடம் பெறுவாரா அப்படிங்கிற கேள்விங்கிறது இந்த சிறப்பு பொதுக்குழுக்கு பிறகும் கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேகா மீண்டு எழுந்ததற்கு பிறகும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. தாவேகாவோட சிறப்பு பொதுக்குழுக்கு பிறகு அரசியல் களத்துல 2 விதமான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. ஒன்னு, கரூர் சம்பவத்திற்கு பிறகு தொடர்ந்து முடக்கப்பட்ட நிலையிலே இருந்த தாவேகா, முடங்கிய நிலையிலே இருந்த தாவேகா மறுபடியும் அதே வேகத்துல கிளம்பியிருக்காங்க. திமுகவை எதிர்க்கக்கூடிய அதே அரசியல் நிலைப்பாட்டுல அவங்க இன்னும் வேகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு புறம் கரூர் விவகாரத்துல ஏகப்பட்ட விமர்சனங்கள் தாவேகா மேல முன்வைக்கப்பட்டு வந்தது. விஜய் பேசுறதுக்கு ஏன் லேட்டா வந்தாரு, அவர் ஏன் கரூரை விட்டு உடனே சென்னைக்கு வந்தாரு, பாதிக்கப்பட்ட மக்களை உடனே சென்று சந்திக்காததுக்கு என்ன காரணம், இப்படியான பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில அது குறித்து எந்த விளக்கத்தையும் இந்த சிறப்பு பொதுக்குழுல அவங்க சொல்லவே இல்லை. ஆக ஒட்டுமொத்தமா கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜயோட அரசியல் நிலைப்பாட்டுல தாவேகாவோட அரசியல் நிலைப்பாட்டுல எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கறத தான் தாவேகாவோட இந்த சிறப்பு பொதுக்குழு அவர்களுடைய இந்த தீர்மானம் சொல்லுது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.